குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/11/2024 ஸ்ரீ குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:15க்கு, கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று காலை 9:23 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 11:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று மாலை 5:34 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 9:23 வரை வணிசை, பின்பு இரவு 10:13 வரை பத்திரை, பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:32 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று காலை 11:32 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிர் அற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளி தங்க பல்லக்கில் புறப்பாடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு. திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள் சிவராத்திரி மற்றும் சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மாங்கல்யம் செய்ய நல்ல நாள், பெயர் சூட்ட உகந்த நாள், திருமணம் செய்ய ஏற்ற நாள், மருத்துவம் கற்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 3:11 முதல் 4:55 வரை மேஷ லக்னம், 4:56 முதல் 6:57 வரை ரிஷப லக்னம், 6:58 முதல் 9:09 வரை இரவு மிதுன லக்னம், 9:10 முதல் இரவு 11:17 வரை கடக லக்னம், 11:18 முதல் 1:19 வரை சிம்ம லக்னம், 1:20 முதல் 3:19 வரை கன்னி லக்னம், 3:20 முதல் 5:25 வரை துலாம் லக்னம், 5:26 முதல் காலை 7:40 வரை விருச்சக லக்னம், காலை 7:41 முதல் 9:47 வரை தனுசு லக்னம், 9:48 முதல் காலை 11:42 வரை மகர லக்னம், 11:43 முதல் மதியம் 1:25 வரை கும்ப லக்னம், 1:26 முதல் மாலை 3:06 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே
தனூர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி இந்த கிரகத்தினுடைய அதி தேவதையாக இருக்கிறாள். அம்பிகை மகாலட்சுமி தாயாருடைய இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். அற்புதமான பலன் கிடைக்கும். ருண ரோக தோஷங்கள் நிவர்த்தியாகும். தன லாபம் கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். கோச்சார அமைப்பு படி இந்த நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். குடும்ப பாவகத்தில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான். லாபத்தில் சனீஸ்வர பகவான். விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுங்கள். உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள் அன்னை ஸ்ரீ. குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதே போல இயலாதவர்களுக்கு கூடுமான வரையில் தர்மங்கள் செய்து வாருங்கள். மகாலட்சுமி தாயாருக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம், அதே போல குங்கும அர்ச்சனை செய்வது மிகவுமே நல்லது. வீட்டிலும் சரி, கோவில்களிலும் சரி, உங்களால் முடிந்த அளவிற்கு வீட்டில் வழிபாடுதலை செய்யுங்கள். மொச்சை கொட்டை சுண்டல் மற்றும் சர்க்கரை பொங்கல் செய்து நிவேதனம் செய்து அம்பாளை வழிபடலாம். இன்றைய பஞ்சாங்கத்தில் கூறியிருப்பது போல காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். வீட்டில் கனகதாரா அஷ்டோத்திரம், அதே போல ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளி, சகசரநாமம், லலிதா சகசரநாமம், சகலகலா வள்ளி மாலை இது போன்ற பாடல்களை வீட்டில் ஒலிக்க விடுவதால் வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைக்கு முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் சீராக அமையும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். காணாமல் போன பொருட்கள் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய எண்ணத்தின்படி கைகூடி வரும். மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதில் உங்களுடைய கவனம் இருக்கும். பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் தலை வணங்குவது எப்பொழுதும் நல்லது. சில வேளைகளில் உங்களுக்கு சில மாறுதல்கள் இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். புதியவர்களை சந்திப்பீர்கள். மன ஒற்றுமை என்பது வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக உத்தியோகஸ்தர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்தும் செல்லுங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், கவலைகள் அகலும். மனதில் நிம்மதி பிறக்கும். புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். அரசு வேலைகளில் தாமதங்கள் என்பது இருக்காது. எதிர்பார்த்தபடி வேலைகள் விறுவிறுப்பாகவே நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். தொழிலை பன்மடங்கு பெருக்கக்கூடிய வகையில் வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் இருந்து நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். ஆனந்தமாக, மகிழ்ச்சிகரமாக, அதிர்ஷ்டகரமாக இந்த நாள் இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒற்றுமை இருக்கும். அந்யுன்யம் ஏற்படும்.
பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். குழந்தைகளுடைய நன்மைக்காக சில பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடும். அவர்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவீர்கள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தையே கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மதிப்புகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புரிதல் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிரபலங்களோடு பேசுவீர்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. பிறருடைய ஆதரவு பெருகும். நன்மைகள் அதிகம் விளையும். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு கிடைக்கும். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். ராசிக்கு அமைப்பிலேயே குரு பகவான் வக்ர நிலை. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான், சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலை. அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசியினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பிறருடைய விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் மறையும். சங்கடங்கள் அகலும். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அரசினுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலையில் லாபம் பெறுவீர்கள். நீதிமன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் வித்தியாசமான விஷயங்கள், புதுமையை விரும்பக்கூடியவர்களாகவும், கேளிக்கை கொண்டாட்டம் சார்ந்த விஷயங்களில் மனதில் நாட்டம் இருக்கும். எல்லா விதமான செயல்களையும் ஆர்வமாக கலந்து கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்களில் மனம் ஈடுபாடு இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். பிறரால் ஆதரவு உண்டு. நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் குறைவதற்கான வழி கிடைக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். புதிதாக சில விஷயங்கள் அல்லது இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு உங்கள் மனதில் இருக்கும். சாதாரணமான வேலைகளை கூட மிக அழகாக முடிப்பீர்கள். கஷ்டமான காரியங்களை கூட எளிதாக முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். பண வரவுக்கு உண்டான நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பேச்சுக்களினால் நன்மைகள் விளையும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான நாட்டம், ஆர்வம் இருக்கும். எதிர்பார்த்தபடி பெற்றோர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். பேச்சாளர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல தன லாபம் உண்டு. புகழ் சேரும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம்.
பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் குறையும், நன்மைகள் பிறக்கும், பயம் பற்றிய எண்ணங்கள் தீரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்கலாம். நல்ல நல்ல விஷயங்கள் கைகூடி வரும், எண்ணியது சீராக்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், நலம் நிறைந்த நாள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. பண வரவுகள் அதிகரிக்கும், தேவைகள் நிறைவேறும், சுகம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்பை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு புதன் பகவான் வக்ர நிலை. களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான். ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 10ல் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலை. மிதுன ராசி அன்பர்களை இந்த நாள் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி கிடைக்கி நல்லதொரு புரிதலும் ஒற்றுமையும் இருக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு சில முன்கூட்டிய திட்டமிடல் என்பது இந்த நாளை தொடங்குவீர்கள். தெய்வீக சக்தி பிறக்கும், தெய்வீக ஆற்றல் வேண்டி வழிபடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மிக அழகாக தெளிவாக புரிந்து கொண்டு செய்யும் பொழுது வேலைகள் மிக எளிமையாகவே நடக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து தாமரை பூவினால் அலங்கரித்து அந்த குங்கும அர்ச்சனை செய்ததை வீட்டிற்கு கொண்டு வந்து தினம்தோறும் பயன்படுத்துங்கள். இப்படி செய்வதால் நித்திய வாசமாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் உங்களிடத்திலேயே வாசம் செய்வார்கள். மிதுன ராசி அன்பர்களே, இறை பிரார்த்தனை செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். வியாபாரத்தில் தேவைக்கு தகுந்தாற்போல் முதலீடுகளை செய்யுங்கள். மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் மிக மிக கவனம் என்பது தேவை. கடன் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனதில் ஒரு சில விஷயங்களில் போராட்டங்களாகவே இருக்கும். ஒரு திருப்திகரமற்ற தன்மையில் இருப்பீர்கள். இருந்தாலும் சில வேலைகள் உங்களுக்கு நடக்கும் பொழுது அதில் சில சந்தோஷங்களும் உங்களுக்கு இருக்கும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடும். மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் சில விஷயங்கள் மாற்றங்களை செய்வீர்கள். நன்றாக படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் விரைவாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும், நன்மைகள் விளையும், அனுகூலமான நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு கால நேரத்தில் கோவில்களில் சென்று நீங்கள் வழிபாடுதலை செய்யலாம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள்.
புரிதல் உண்டாக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், நன்மைகள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தித்து செயல்படுங்கள், ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் மறைவில் இருப்பதால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று சொல்லப்படுகிறது. அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வரையில் பொறுமையாக இருங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 6ஆம் வீடு ருணரோக சத்துரு பாவகத்தில் சுக்கிர பகவான். ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். 9ஆம் வீட்டில் ராகு பகவான். லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை. இந்த கிரக நிலைகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த வேலைகள் இந்த நாள் உங்களுக்கு சீராகும். உங்களுடைய நடவடிக்கையில் நல்ல நம்பிக்கை இருக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். பிறருடைய வேலைகளை மிக கவனமாகவும் செய்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நலம் நிறைந்த நாள். மாணவ மாணவியருக்கு படிப்பில் உற்சாகம் இருக்கும். ஈடுபாடு என்பது உண்டு. ஆர்வத்தோடு கொடுக்கக்கூடிய விஷயங்களை மிக அழகாக கனிவாக செய்வீர்கள். நலம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது வெள்ளிக்கிழமை தினம். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை அதிகரித்துக் கொள்வீர்கள், சீராக்கிக் கொள்வீர்கள். கேளிக்கை, விளையாட்டு, பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில், ஃபன் போன்ற விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். விளையாட்டாக பேசுவீர்கள். மற்றவர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள். குழந்தைகளோடு மன மகிழ்ச்சியோடு நிறைந்த ஒரு நாளாகத்தான் அமைகிறது. வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்கிறது. கொடுத்த வாக்கின்படி உங்களுடைய வேலைகளை திருப்தியாக செய்து கொடுப்பீர்கள். பிறர் மனம் மகிழும்படியாகத்தான் உங்களுடைய வேலைகள் இருக்கும். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் நம்பிக்கை அதிகரிக்கும். மனித நேயத்தோடு இருப்பீர்கள். அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி சுகஸ்தானமான துலாம் ராசியில் இருக்கிறார். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு, வீட்டில் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு தைரியம் இருக்கும். அதிக நம்பிக்கையாக இருப்பீர்கள். உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உயர்ந்த பதவி மற்றும் லட்சியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நம்பிக்கை இருக்கும். நல்லதொரு ஞானம் பிறக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல அற்புதத்தை நிகழ்த்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மன நிறைவு நிறைந்த நாள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆர்வங்கள் மேம்படும். எடுத்த வேலைகளினால் நன்மைகள் இருக்கும். பொது காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். குழந்தைகள் போல உங்களுடைய மனம் மாறிவிடும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியினுடைய அமைப்பு படி இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், சகோதர பாவகத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 7ஆம் வீடு சனீஸ்வர பகவான், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் இடம் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாகவே தொடங்கும். எதிர்பார்த்தபடி வாழ்க்கையின் நிலையை அடுத்தடுத்தபடியாக உயர்த்தி கொள்வீர்கள். க்ஷேமங்களும் லாபங்களும் அதிகம் உண்டு. அலுவலகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிட்டும். திறமையாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்து காட்டுவீர்கள். திட்டமிட்டு வேலைகள் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆற்றல் அதிகரிக்கும். ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி பிறகு நீங்கள் படிக்கலாம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா என்று ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்க கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். பிரம்ம தேவனுடைய அனுகிரகமும் சரஸ்வதி தேவியினுடைய அருளும் இரட்டிப்பாக கிடைக்கும். வெளியிடங்களுக்கு மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பயணங்கள் கைகூடி வரும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும். குடும்பத்தினுடைய தேவைகளையும் வீட்டில் இருப்பவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதிர்ஷ்டவசமான சில வேலைகள் நடக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், தொழில் விரோத போட்டிகளில் இருந்தவர்களை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். நினைத்தபடியாக உங்களுடைய வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். அதிகமான நன்மைகள் விளையும் நாள் சிம்மராசி அன்பர்களே. விற்பனை சம்பந்தமான விஷயங்களில் கொடிகட்டி பரப்பீர்கள். உழைப்புக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு உத்தியோகத்தில் நன்மைகள் மிக அதிகம். வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் துணையாக இருக்கக்கூடும். வாக்கு சக்தி அதிகமாகும். பேச்சாளர்களாக இருப்பவர்களுக்கு தொழில் விஷயங்களில் சில புரிதல்கள் இருக்கும். பேச்சு நம்பிக்கை மிக அதிகம். அதுபோல ஊடகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆற்றல் இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு பிறக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மிகுந்த பெருமை கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். க்ஷேமங்கள் லாபங்கள் பெருக்கும். நம்பிக்கை நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். வேலைகள் கைகூடி வரும். நினைத்த காரியம் நடக்கும். புதிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் புதிய அந்தஸ்தை பெறுவீர்கள். புகழ் சேரும் நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் ஏற்படும். சமூகத்தில் சீர்திருத்தத்தை செய்ய முற்படுவீர்கள். ஆதரவுகள் கிடைக்கும். மக்கள் பணிகளில் முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். இந்த நாள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும், எந்த விதமான பலன்களை நீங்கள் அதிகம் பெறக்கூடும் என்று பார்க்கலாம். ராசியிலேயே கேத்து பகவான் 2ஆம் வீடான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில், வருமானத்திற்குண்டான பாவகத்தில் லாபஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இருக்கிறார். உங்களுடைய பண வரவின் மூலம் மனதில் மகிழ்ச்சி இருக்கும், சேமிக்க செய்வீர்கள். பொதுவாக கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமான பணப்புழக்கம் இருக்கும். சிறு தொகையாக இருந்தாலுமே அதை சேர்த்து வைக்க முற்படுவீர்கள். அதிகமாக செலவாளிகளாக இருக்க மாட்டீர்கள். சிக்கனத்தை விரும்புவீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போலத்தான் இருக்கும். ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திர ஸ்தானத்தில் உங்கள் துணைவருக்குண்டான பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தம்பதியர்கள் இருவருமே விட்டு கொடுத்து செல்வது, மனம் விட்டு பேசுவது, ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது மிக நல்லது. மன கிளேசங்கள் இல்லாமல் இருக்க வழிபடுங்கள். வீட்டில் தீபங்கள் ஏற்றும் பொழுது தீபத்தில் சிறிது டைமண்ட் கற்கண்டு 4-5 கற்கண்டு சேர்த்து விளக்கேற்றினால் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும், சுப காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான எண்ணங்கள் மிகுதியாகும். வீட்டில் திருமண பேச்சுக்கள் காரணமாகவும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் வீட்டிற்கு தேவையான படிக்கு புது பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலமாக இருக்கும். உறவுகளுடைய வருவது போவது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். எப்பொழுதும் சிந்தித்து இருங்கள். ஆற்றல் அதிகம் தேவை. ஒருவருக்கொருவர் அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. பேசக்கூடிய விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் துணைவரிடத்திலும் சரி, வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்திலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பேசிக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழலை முற்றிலுமாக கிரகித்துக் கொள்வீர்கள். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சிகள் நடக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும். நல்ல பாதைகள் கிடைக்கும், மன தெளிவு இருக்கும், நல்ல வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமானை வழிபடுங்கள். பண வரவுக்கு உண்டான நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் நிம்மதி பிறக்கும், ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. சாந்த ஸ்வரூபிணியாக வீற்றிருந்து அருள் பாலிக்க கூடியவர் காஞ்சி காமாட்சி தேவியை, அம்பிகையை வழிபட உற்சாகம் பிறக்கும், தன லாபம் கிட்டும், உடல் நலம் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சரவணபவ என்று வழிபடுங்கள். விரதங்களை இருந்து அனுஷ்டிப்பது நல்லது. மனதில் தெளிவுகள் ஏற்படும், சிந்தனைகள் சீராக்கம், குழப்பங்கள் மறைந்துவிடும். இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன்
திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, இளைய சகோதர பாவகத்தில் சுக்கிர பகவான், ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் வீடு தொழில் ஜீவன ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பார்க்கும் பொழுது 10ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவான சிந்தனை போக்கு என்பது வேண்டும். தொழில் வேலைகளில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், பிறரோடு தொழிலில் கூட்டாளிகளாக இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். சிந்தனை போக்கு என்பது உங்களுக்கு சில மாறுபட்ட தன்மை இருக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் அனுகூலமாக இருக்காது. சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட காலதாமதமாகத்தான் நடக்கும். இறைவனுடைய பேரருளை பெற்றால்தான் உங்களால் சரியான ஒரு நிலை முடிவுகளை எடுக்க முடியும். தேவையற்ற குணங்களை தவிர்ப்பது அவசியம். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபப்பட்டு யாரையும் பேசாதீர்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். மனதை எதற்காகவும் கலங்கடித்துக் கொள்ளாதீர்கள். அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து, வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருப்பதால் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபடுங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் குறைய தன்வந்திரி பகவான் வழிபாடு நல்லது. கூடுமான வரையில் ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு உதவியாக இருங்கள். சுயநலம் என்பது அதிகம் இருக்கக்கூடாது. பொது நலத்துடனே இருந்தால் சில பிரச்சனைகள், சங்கடங்கள் தீரும். சாதனைகள் புரிவீர்கள். சொத்துக்களினால் சில வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள், உறவின் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு மறையலாம். பொருள் வரவை அதிகப்படுத்துவது சம்பந்தமான எண்ணங்களை உங்களுக்கு அதிகம் உண்டு. சில நேரத்தில் கடன் சார்ந்த நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்க இறை வழிபாடு ஒன்றே நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பது நன்றது. கூடுமான வரையில் இறை வழிபாடு செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எதையும் நிதானமாக செய்யுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள். உங்களுடைய வேலைகளை நீங்களே கவனித்தால்தான் நல்லது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அனுசரித்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மூல கரு அறையை 3 முறை பிரதட்சணம் செய்யுங்கள். ஆலயத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் இருந்தால் வழிபடலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்பின் முரணான விஷயங்களை நடக்கும். அலைச்சல்கள் இருக்கும். ஏதாவது ஒரு நிலைப்பாடுகளில் ஆர்வத்தை வெளிக்காட்டுவீர்கள். சொத்துக்களின் மூலமாக சில தொந்தரவுகள் வரலாம். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் 4ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாகியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். 9ஆம் வீட்டு அதிபதி, அதாவது பாக்கியஸ்தான அதிபதி மறைவில் அமரக்கூடாது. மறைவில் அமரும் பொழுது உங்களுக்கு தந்தையினால் வரவேண்டிய பலன்கள் தாமதமாக இருக்கும். மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும். பிற மொழி பேசக்கூடியவர்களுடைய ஆதரவு வேண்டியிருங்கள். சேமிப்புகள் குறையலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். விரும்பிய விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற அனுகூலம் இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, மனநலம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். முக்கியமாக எண்ணத்தில் தெளிவு வேண்டும். தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள் செய்வது, யோகாசன ஸ்தலங்களுக்கு யோகாசனம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வரலாம். தியான மண்டபத்திற்கு சென்று வருவது நல்லது. ஆதாயங்கள் இருக்கும். மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். காணாமல் போன சில விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். அதை பற்றிய தேடல்கள் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் இருக்கும். எதிர்பாராத வகையில் சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அனுஷன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்தாலே போதும். சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரும். சேமிப்புகள் குறைக்கும். எதிர்பாராத வகையில் வருமானம் வருவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிக்கனமாக இருப்பதே நல்லது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. எதிர்பார்த்தபடி பலன்கள் மிகுதியாகும். பிற மொழி பேசுவாரோடு கவனமாக இருங்கள். எதிலும் அலட்சியம் வேண்டாம். உஷாராக நடந்து கொள்வது நல்லது. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கான அமைப்பை இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ராசியிலேயே சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், தசமஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சந்திர பகவான். தனுசு ராசி என்பர்கள் இந்த நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். எதிர்பார்த்தபடி இந்த நாள் சிறப்பான நாளாகவும் அமையும் வாய்ப்புகள் இருக்கிறது. மறைமுகமாக சில எதிர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத வகையில் சில வேலைகள் கைகூடும். வேலையில் உங்களுக்கு மற்றவர்களால் இருந்த சங்கடங்கள் அகலும். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள். வீண் பேச்சுக்களில் தலையிட்டவர்கள் கூட
அவரவர்களுடைய சுய பணிகளை கவனிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. பொறுமையாக மன அமைதியோடு இருங்கள். சாந்தமாக இருக்க வேண்டிய நாள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் இருக்கும். பணத்தை அதிகப்படுத்துவதிலும் சேமிக்கும் சம்பந்தமான விஷயங்களில் மட்டுமே நாட்டம் இருக்கும். சிற்ப வேலைகளில் இருப்பவர்கள் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் நீங்க இறை வழிபாடு நல்லது. எதிர்பார்த்தபடி வெளியே வேலைகள் கைகூடும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிட்டும். சமூக சிந்தனைகள் மேம்படும். அமைதியான போக்கில் இருந்தால் அனைத்தும் நலமுடன் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை தெய்வத்தை வணங்குங்கள். நட்சத்திரத்தின் அதிபதி கேத்து பகவான். இந்த நாள் பொருள் சார்ந்த முதலீடுகள் இருக்கும். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். ஆசைகள் கைகூடும். விருப்பங்கள் நிறைவேறும். வசதி வாய்ப்புகள் மேம்படும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் இறை வழிபாடு செய்யும் பொழுது பண வரவுக்கான நாளாகவும் அமையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். உதவிகள் கைகூடும். நன்மைகள் விளையும். மகிழ்ச்சியான நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய சப்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 9ஆம் வீட்டில் கேத்து பகவான், 10இல் சந்திர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்பை வைத்து உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். மகர ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினம் சூரிய அனுகிரகம் வேண்டி அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு லாபகரமான சூழல் ஏற்படும். காரணம், லாபஸ்தானத்தில் தான் சூரிய பகவானோடு புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ஆக அதிகாலை பொழுது உங்களுடைய வேலைகளை துவங்குங்கள். நிச்சயம் நன்மைகள் வெகு சீக்கிரமாகவே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதை அறியலாம். மன அமைப்பு சீராக இருக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உறுதி தன்மையோடு இருப்பீர்கள். உறுதிமொழி ஏற்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பழைய பிரச்சனைகள் இருந்த விஷயங்களை தவிர்ப்பீர்கள். இந்த நாள் பார்க்கும்பொழுது உங்களுடைய செயல்கள் புதுவிதமாக இருக்கும். வேகம் இருக்கும். புரிதல் இருக்கும். ஒவ்வொரு செயல்களையும் மிக திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. வருமானத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற் போல் முயற்சிகள் அதிகரிக்கும். வாழ்க்கையில் நல்ல நல்ல நிலைக்கு வளருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இயலாதவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். எதையும் நேர்மையாக இருந்து முடித்து காட்டுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு புரிதல் என்பது சரிவர இருக்காது. அதிலும் கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கு மனதில் சில எண்ணங்கள் அதிகரிக்கும். பிடித்த மாதிரியான உங்களுடைய வேலைகளை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். மனப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகாசனம், தியானம் சார்ந்த விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். இறை வழிபாடு செய்யுங்கள்.
உடல் நலம் நன்றாக இருக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய முதலீடுக்கு தகுந்தாற் போல் வருமானம் அமையக்கூடும். முயற்சிகள் அதிகரிக்கும். பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்கள் தலைமை அதிகாரிகள் மூலம் உத்தியோகத்தில் அலுவல் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு நன்மையையும் பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுக்கிர பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்யலாம். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு பொதுவாக அனுகூலத்தை கொடுக்கும். பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். புரிதல் ஏற்படும். நன்மைகள் விளையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குங்கள். நல்லது நடக்கும். மாற்றங்கள் ஏற்படும். உத்வேகம் இருக்கும். நன்மைகள் பிறக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முயற்சிகளை அதிகரிக்க செய்யும். முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆதரவான நாள். நன்மைகள் விளையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களே, மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாள். வீட்டிற்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கௌரவம் அந்தஸ்து உயரும். செல்வாக்கு மிகுதியாகும். உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும். குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். எதிர்பாராத தன வரவு உண்டாகும். அதற்கேற்றாற்போல் செலவுகளும் இருக்கும். பிறருடைய விஷயங்களை யாரிடத்திலும் பகிராதீர்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது. சமூகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிப்பதே நல்லது. மிக மிக நெருக்கமானவர்களிடத்தில் அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாதீர்கள். நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். மனதளவில் தைரியம் பிறக்கும். அசதி விலகும் நாள். கும்பராசி அன்பர்களே, மனதளவில் தைரியம் பிறக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய வேலைகளினுடைய திறனை அறிந்து கொள்ளுங்கள். திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உடல் அசதி, உடல் வலி நீங்கும். மனம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மனதை அமைதிப்படுத்திக் கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. இன்னல்கள் மறையும். மன வருத்தங்கள் நீங்கும்.
எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிட்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. செலவுகள் உண்டாகும். கவனமாக இருங்கள். உத்தியோகத்தினுடைய போக்கை கண்காணித்து வருவீர்கள். பொறுமையாக அனுசரித்து செல்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறந்தது. நல்ல தைரியம் அதிகரிக்கும். மறதி நீங்கும். அன்பை உணர்ந்து செயல்படுவீர்கள். துணைவருடைய ஆதரவும் சில உதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பொழுதுபோக்கு சம்பந்தமான நாட்டங்கள் அதிகரிக்கும். கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் மனம் ஈடுபடும். ஈர்ப்பு அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு பெறுவீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில நேரம் சங்கடமாக இருந்தால் அவர்களை சாந்தம் அமைதிப்படுத்தி நல் வழியில் அறத்தின் வழியில் செயல்படுவதே சிறப்பு. வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிட்டும். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். புரிதல் இருக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பாக புதிய வேலைக்கு செல்பவர்களுக்கு ஆதரவு கிட்டும். மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். தொழிலில் நல்லதொரு ஏற்றம் பிறக்கும். புத்திசாலித்தனமாக காணப்படுவீர்கள். மனநிலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். ஒரு சில நேரம் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படலாம். சஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பதற்கு தியானம் செய்வதே நல்லது. அலுவலக வேலைகளில் மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்தில் கவனமாகவே பேசுங்கள். சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். வீடு மனை வண்டி வாகனத்திற்குண்டான விஷயங்களில் நாட்டம் ஏற்படும். போட்டிகள் அதிகரிக்கும். எதையும் மிகச் சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையின் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். ஆர்வம் உண்டாகும். நன்மைகள் மிகுதியாகும். எடுத்த காரியத்தை திறமையாக்க முடிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுகூலமான நாளாக இருக்கும். பண நெருக்கடி தீரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வழி பிறக்கும். பக்தி நிறைந்த நாளாகவே காணப்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தருவதாகவே அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். இந்த நாள் யோகம், தெய்வத்தினுடைய அனுகிரகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும்.
ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.